Hey guys, welcome to my channel. In this video, I'm going to share you about how to make your dogs and cats friendly together. Because என்கிட்ட both cats and dogs இருக்காங்க. So நிறைய பேர் கேட்டிருக்காங்க எப்படி அவங்க ரெண்டு பேர்த்தையும் வச்சு மேனேஜ் பண்ணியிருக்கீங்க. So for them, so என்னோட டாக் அந்த பெட் ஜேர்னி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா when I was in my 9 years of age, அப்போ ஒரு இந்தியன் ஸ்பிட்ஸ், ஓகே, பொமரேனியன் மாதிரி இருப்பாங்க. அவங்கள தான் வந்து நான் வச்சிருந்தேன். அவள் பேர் பிளெஸ்ஸி. அவள் இப்போ ரீசெண்டாக அக்டோபர் மந்த்தாக இருந்து போனா 16 இயர்ஸில். ஸோ பிளெஸ்ஸி தான் எங்கள் வீட்டில் ரொம்ப வருஷமாக இருந்தது. எந்த ஒரு பெட்டும் பிளெஸ்ஸி கூட நாங்கள் வளர்த்தல. ஸோ அப்பப்போ ஸ்ட்ரே டாக்ஸ் வந்தாங்கன்னா அப்படின்னா அவங்களுக்கு ஃபீட் பண்ணிட்டு அந்த மாதிரி இருப்போம். ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ் 2019 லாக்டவுன் அந்த டைமில் எண்டில் அவர்ஸ் ஒரு கம்யூனிட்டிக்காக வாக்கிங் பண்ணேன். ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வாக்கிங் பண்ணேன். அப்போது போகிறப்போ குரூப் ஆஃப் பீப்புள் வந்து நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ என்னன்னு போய் பார்க்க போனால் அங்கே வந்து கிட்டன்ஸ் இருந்தாங்க. ஒரு கிட்டன் இறந்துருந்தது, ஒரு கிட்டன் உயிரோடு இருந்துச்சு. லைக் ரொம்ப பிறந்த கிட்டன். ஸோ எனக்கு வந்து அப்படியே விட்டுட்டு வர மனசில்லை. பிகாஸ் அங்கே இருக்கிற யாரும் எடுக்க மாட்டேன்னு நின்றுட்டு இருந்தாங்க. ஸோ அண்ட் நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். எனக்கு ஆக்சுவலி கிட்டன் பற்றி ஒரு ஐடியாவே கிடையாது. எப்படி வளர்த்தணும் எதுவுமே தெரியாது. வாட் ஐ டிட் வாஸ், ஒரு கார்ட்டூன் பாக்ஸ்க்குள்ளே நிறையா க்ளோத்ஸ் எல்லாம் போட்டு, பேப்பர்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருந்தேன். கண்டினியூஸாக அந்த கிட்டன் அழுதுகிட்டே இருக்குது. பால் கொடுத்தேன், எல்லாமே பண்ணேன், பட் அழுதுகிட்டே இருக்குது. வாட் ஹேப்பன்ட் இஸ், நைட் இப்படி ஓட்டியாச்சு. மார்னிங் வந்து எடுத்துகிட்டு வந்து வெளியில் வச்சு வாட் ஹேப்பன், பிளெஸ்ஸிக்கு பிடிக்கல. பிளெஸ்ஸி வாஸ் நாட் லைக் அந்த கேட் கிட்ட போகவே மாட்டேன்ட்டா, அந்த கிட்டன் கிட்ட போகவே மாட்டேன்ட்டா. ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், பிளெஸ்ஸிக்கு பிடிக்கல அப்படின்னு எங்களுக்குள்ள ஒரு தாட்டு. ஏன்னா பிளெஸ்ஸி இஸ் அ ப்ரியாரிட்டி, ரைட்? பட் இந்த கிட்டன் குழந்த மாதிரி எங்கேயும் கொண்டு போய் விட முடியாது. ஸோ வாட் ஹேப்பன்ட் இஸ், நாங்கள் எங்ககிட்டயே வச்சுட்டு இருந்தோம். நான் என்ன பண்ணுவேன், நைட்டெல்லாம் எழுந்திரிச்சு ஃபீடிங் பாட்டிலில் பில்லரில் அப்படி தான் வந்து மில்க் கொடுத்து அப்படி தான் பண்ணியிருந்தேன். பிகாஸ் கண்ணே திறக்காத கிட்டன். ஸோ வாட் ஹேப்பன், ஒரு இதே மாதிரி ஒரு 2 to 3 days போயிட்டே இருந்துச்சு. டெய்லி மார்னிங் அந்த கிட்டன் எடுத்து கொஞ்ச நேரம் அந்த மார்னிங் சன்லைட்டில் வைப்பேன். தென் நான் உள்ளே கொண்டு போயிடுவேன், க்ளீன் பண்ணுவேன் அந்த டைமில். பிளெஸ்ஸி வாட் ஹேப்பன்ட் இஸ், ஒரு 4 daysல அவள் என்ன பண்ணிட்டா, மெதுவாக போய் அந்த கிட்டனை எட்டி பார்த்துட்டு இருந்தா. அந்த பாக்ஸ்குள்ளே போய் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோந்து பார்த்தா. அப்புறம் அப்படியே டே பை டே என்ன ஆச்சுன்னா, பக்கத்தில் போய் 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 அந்த கிட்டன் கூட வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ எங்களுக்கு என்னன்னா பரவாயில்ல, 2 பேத்துக்குள்ள ஒரு நல்ல பாண்ட் வந்து உருவாயிட்டு இருக்கு அப்படின்னு. கிட்டனும் எப்படின்னா இவளோடைய அந்த ஸ்மெல், இவளோட அந்த ப்ரெசன்ஸ் இருக்கும்போது அழுகிறது இல்லை. ஸோ போக போக இவங்களுக்குள்ள அந்த பாண்ட் வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ என்ன ஆச்சு, ஐ நேம்ட் ஹர் அஸ் ரோசி. ஸோ அந்த ரோசி என்ன பண்ணான்னா ரொம்ப டிசிப்ளின்டுங்க, ரொம்ப சமத்து, கரெக்டாக சாப்பிட்டுக்குவா, எங்கேயும் அங்கங்கே அழுக்கு பண்ண மாட்டா அந்த மாதிரி. ஸோ கண்ணை திறந்து அவள் நடக்க ஆரம்பிக்கும் போது பிளெஸ்ஸி வந்து அவள் கூடயே நடக்கிறது, அவள் கூடயே எங்கேனாலும் போகிறது வர்றது அப்படின்னு 2 பேர்த்துக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு பாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ 2 பேருமே ஒன்றாவே படுத்துக்குவாங்க. ஸோ பிளெஸ்ஸியோட வயிற்றுக்குள்ளே போய் ரோசி படுத்துக்குவா. ஸோ 2 பேரும் பெட்ரூமில் வந்து ஒன்றா என் கூட பெட்டில் படுத்துக்குவாங்க. ஒரு 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. ஸோ ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பிளெஸ்ஸி வந்து ஒரு 9 இயர்ஸ் 8 இயர்ஸ் அந்த டைமில் அந்த ஏஜில் இருந்தா. ஸோ 10 இயர்ஸ் கிட்ட இருக்கும். அப்போது ஷி அண்டர்ஸ்டுட் வெல் ஆனாலுமே. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. ஸோ ரோசியும் வளர்ந்து பெரியவளாயிட்டா. பெரியவளானா 2 பேரும் வந்து ஆல்மோஸ்ட் ஒரே தட்டில் தான் சாப்பிடுவாங்க, ஒரே தட்டில் தான் தண்ணி குடிப்பாங்க. அப்படி தான் இருந்தாங்க. அவ்வளோ ஒரு பாண்டிங் அவங்க 2 பேத்துக்குள்ள. 2 பேத்துக்குள்ள ஒரு சண்டை வராது அந்த மாதிரி இருந்துச்சு. பட் டியூ டு சம் அதர் ரீசன்ஸ் ரோசி வந்து வாஸ் கில்ட் பை our neighbor, someone poisoned her. ஸோ அந்த டைமில் பிளெஸ்ஸி வாஸ் ஆல்சோ சாப்பிடலை, கேட்டவே பார்த்துட்டு எப்போ வருவா ரோசி ரோசினா எங்கள் கூட வந்து தேடுறது, நாங்கள் அவளை தேட போகிற டைமில் எங்கள் கூட வந்து தேடுறது, அந்த மாதிரி. அவளும் ரொம்ப அப்செட் ஆயிட்டா ரோசி காணும் அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் அந்த ரோசி இல்லாதனால இப்போ ரீசெண்டாக ரோசியை வந்து அடாப்டட் இன் 2020. கொஞ்சம் கேப் விட்டு தான் எடுத்தேன். ஸோ 20 செப்டம்பரில் தான் இந்த ரோசி என்கிட்ட வந்தா. அவளோட ஞாபகமாக தான் ஃபர்ஸ்ட் கேட் எனக்கு. அப்போ இவ வந்தா. ஆக்சுவலி இந்த கேட்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் என் லைஃப்பை வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆயிடுச்சு. சேஞ்ச் பண்ணாங்க. பிகாஸ் தேன் டாக்ஸ் கேட்ஸ் வந்து எப்படின்னா தேல் சூஸ் தேர் ஓன் ஓனர்.
ஸோ டாக்ஸ் வந்துட்டு வீட்ல யார் வந்தாலும் பழகுவாங்க அந்த மாரி இருப்பாங்க. பட் கேட்ஸ் அப்படி கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரே ஒரு பெர்சன மட்டும் ஸ்பெசிஃபிக்கா வந்து ஓனரா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி போத் ரோசீஸ் சோஸ் மீ. எனக்கு ரொம்ப ஹேப்பியான ஒரு விஷயம். ஸோ அண்ட் அதுக்கப்புறம் என்னோட டாக்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, இவங்கலாம் வந்து ரோசி கொஞ்சம் ஒரு 1 இயர், 2 இயர்ஸ் ஆகும்போது தான் வந்தாங்க. பட் வாட் ஹேப்பன்ட் இஸ், நீங்க இப்போ ஒரு டாக் ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்காங்க, அடல்ட் டாக் அப்படின்னா, கேட்ட அவங்க கிட்ட காமிச்சு பழக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு குட்டி கேஜ்ல வந்து டாக்ஸ் நடமாடுற பிளேஸ்ல வச்சுட்டு இந்த கேட்ட வேடிக்கை பார்க்க விடுங்க. நீங்க கொஞ்சம் பக்கத்துல நின்னு பழகுங்க. பிகாஸ் அப்பதான் வந்து ஓனர் இருக்காங்கன்னு கேட் பயப்படாம இருக்கும். டாகும் வந்துட்டு அட்டாக் பண்ணாது கேஜ. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் கொஞ்சமா அப்புறம் என்ன பண்ணுங்க, ஒரு லாங்கா ஒரு ரோப் போட்டு அதுல கட்டி விட்டுட்டு பக்கத்துல நீங்க நின்னு பாருங்க. டாக்ஸ் கூட அப்படியே இவங்க அப்படின்னு காமிச்சு தினமும் காமிச்சு காமிச்சு ஃபர்ஸ்ட் கூண்டுக்குள்ள போடுங்க. கொஞ்ச நேரம் காமிங்க, கூண்டுக்குள்ள போடுங்க. நீங்க கூட இருந்து பழக்குனாதான் பழக்க முடியும். அண்ட் அப்படியே நீங்க போக போக டாக்ஸ் பழகிக்குவாங்க. ஸோ கேட்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டம் தாங்க. அடல்ட் கேட்ட வந்து ஒரு டாக் கூட பழக்குறதுன்றது. பட் வந்து ஒரு குட்டி ஒரு பப்பி கூட பழக்குறதுன்னு, ஒரு பப்பி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஆக்சுவலி கொஞ்சம் ஈஸியா பழகிடுவாங்க கேட்ஸ் கூட. ஏன்னா அவங்க 2 பேரும் ஒரே சைஸ்ல இருக்கங்காட்டி ஒண்ணா போயிட்டு வந்து பப்பீஸ் அடி வாங்குனாலும் பழகிருவாங்க. அண்ட் அடல்ட் டாக் அண்ட் அடல்ட் கேட்ன்றதும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். என்னன்னா, நீங்க உங்களோட அடல்ட் டாக் கிட்ட வந்து தள்ளி வச்சு உங்க அடல்ட் கேட்ட காமிச்சு காமிச்சு எடுத்துட்டு வரணும். ஆக்சுவலி அது கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் வந்து பழகிக்குவாங்க. பட் உங்க கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆ இவங்க 2 பேருக்கும் ஒரே மாதிரி ஒரே ஃபீட 2ஆ பிரிச்சு குடுக்குறது. அப்புறம் வந்து இவன் உன் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்ணி பண்ணி வைக்கிறது. ஸோ அவளையும் தடவி குடுக்கணும். நீங்க அ போத் டாக் அண்ட் கேட் 2 பேரையுமே தடவி குடுக்கணும். ஸோ அப்படி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓகேவா இருக்கும். பிகாஸ் என்னோட கிஃப்டி அண்ட் என்னோட பிளெஸ்ஸி எல்லாமே வந்து கேட்ஸ் அடல்ட்ஹுட்லயும் பார்த்துருக்காங்க. அண்ட் சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்காங்க. ஸோ நீங்க வந்து இட் டிபெண்ட்ஸ் ஆன் யூ. நீங்க வந்து எப்படி உங்க கேட் அண்ட் டாக பழக வைக்கிறீங்களோ, நீங்க அதில எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்களோ, அந்த அளவுக்கு தான் உங்க ரிலேஷன்ஷிப் நல்லா டெவலப் ஆகும். டாக் அண்ட் கேட் ரிலேஷன்ஷிப் பொறுத்தவரைக்கும். நீங்க காட்டாம கேட்ட வீட்டுக்குள்ள வச்சுட்டு, டாக வெளியில வச்சுட்டு, இல்ல டாக வீட்டுக்குள்ள வச்சுட்டு, கேட்ட வெளியில வச்சுட்டு, அண்ட் நீங்க கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா, இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் தெம் டு கெட் merged or get mingled with each other. So it depends on the owner. It depends on the how the owner wants the cat and dog to be together. So but உங்க கேட்டும் டாகும் ஒண்ணா இருந்தாங்கன்னா இட் லுக்ஸ் வெரி பியூட்டிஃபுல். ஏன்னா ஒருத்தர் ஒருத்தர் துரத்த மாட்டாங்க, ஒருத்தர் ஒருத்தரை ஹர்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், ஒரு சூப்பரான ஒரு இது உருவாகும். அண்ட் 2 பேத்துக்கும் வந்து ட்ரீட்ஸ் கொடுங்க அப்பப்போ. ஓ மாத்தி மாத்தி கொடுத்து பழகுங்க. ஸோ இவன் வந்து நம்மளோட பிரதர், இல்ல இவ வந்து சிஸ்டர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஐ ஹோப் இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச். சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ ஃபார் மோர் கண்டென்ட்ஸ் லைக் திஸ்.